Hi viewers, welcome to our show Business Express. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை ஷேர் மார்க்கெட் நிலவரம் பற்றிய பிசினஸ் எக்ஸ்பிரஸ் நேர்லை நிகழ்ச்சி நமது புதுயுகம் தொலைக்காட்சியிலும் மற்றும் புதுயுகம் யூடியூப், புதுயுகம் Facebook ஆகிய சமூக வலைதளங்களிலும் நேரலையாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இதை அடுத்து புதுயுகம் யூடியூப், புதுயுகம் Facebook ஆகிய 2 சமூக வலைதளங்களில் மட்டும் 5 மணி முதல் 5:15 மணி வரை நேரலை ஒளிபரப்பு நீட்டிக்கப்பட்டிருக்கு. எனவே நேர்கள் மாலை 4:30 மணியிலிருந்து 5:15 மணி வரை 0444596965 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட் நிலவரம் பற்றிய உங்களது கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வல்லுநர்கள் விளக்கம் அளிக்க காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் 180 பாயிண்ட்ஸ் உயர்ந்து 16,521 அப்படின்ற லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. அதே போன்று மும்பை பங்குச்சந்தை BSE சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 630 பாயிண்ட்ஸ் உயர்ந்து 55,397 என்ற அளவில் முடிவடைஞ்சிருக்கு. இனி ஷேர் மார்க்கெட் பற்றிய பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நமது பிசினஸ் எக்ஸ்பிரஸ் நேர்லை நிகழ்ச்சியில திரு சாம்பசிவம் சார் அவர்கள் பங்கெடுக்கிறாரு. அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷோ. ஹலோ. Yes, thank you. Yes, sir. சார், இன்னைக்கு மார்க்கெட் அதாவது பொதுவாகவே நம்ம வந்து மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு பயமுறுத்தி வந்த நிலையில இன்னைக்கு மார்க்கெட் யாருமே எதிர்பாராத விதமா திடீர்னு தாறுமாறா ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? ஒன்னு ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, 1% மேல தான் ஏறி இருக்கு. இது வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியல் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. மார்னிங் அட் 1 பாயிண்ட் 250 பாயிண்ட் 260 பாயிண்ட் வரைக்கும் பிளஸ்ல இருந்தது நிப்டி. க்ளோசிங்ல கொஞ்சம் கரெக்ஷன் வந்து 180 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து அகைன் யாரும் எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தது. இங்க வந்து அந்த நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாதனால இன்ஃபேக்ட் தே கேவ் சம் பாசிட்டிவ் நியூஸ் ஆஃப் அந்த சூப்பர் ப்ராஃபிட் டேக்ஸை வந்து பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். 3 வாரத்துக்கு முன்னாடி அதை இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால ரிலையன்ஸ், ONGC மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கி இருந்தது. அந்த இது ரிமூவ் பண்ணதுனாலையும் டீசல் பிரைசஸ், டீசல் மேல இருக்கிற டாக்ஸையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, $2 per லிட்டர். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. அதர்வைஸ் 2 நாளாவே மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருந்தது. ஷார்ட் கவரிங் கொஞ்சம் இருந்தது. பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது. எக்ஸப்ட் HDFC பேங்க் ஷேர்ஸ் எல்லாமே தேவர் ரெக்கரிங் வெல். ஸோ அதனால மார்க்கெட் இது ஏறும்னு எதிர்பார்த்தது தான். பேர் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் வருது. இஸ் வெரி வெரி நார்மல். இன்ஃபேக்ட் பேர்ஸ் எல்லாம் வந்து தே வில் பி வெல்கமிங் இட். பிகாஸ் இது மாதிரி ஏறினா தான் அவங்க ஹையர் ரேட்ல திருப்பி விற்க முடியும். பிகாஸ் இறங்கிட்டே இருந்தது என்னன்னா அட் ஒரு பாயிண்ட்ல அவங்க கவர் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். லோயர் ரேட்ல விற்கிறதா இல்லையான்னு தெரியாது. 36,000 பேங்க் நிப்டி 2 மாசத்துக்கு முன்னாடி வித்துட்டு 32,500 விற்கிறதுக்கு அவங்களுக்கே பயம் இருக்கும். அதனால இது மாதிரி ஒரு ரேலி வந்து என்னன்னா பேர் ஆபரேட்டர்ஸ் வில் பி வெரி ஹாப்பி டு செல் அட் ஹையர் ரேட்ஸ். அதனால 180 பாயிண்ட் ஏறினது இஸ் நத்திங் சர்ப்ரைசிங் அண்ட் இட் இஸ் நாட் சப்ஸ்டான்ஷியல். ஒரே 1%, 1.25% தான் அது ஏறி இருக்கு. பேங்க் நிப்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து 400 பாயிண்ட் வரைக்கும் பிளஸ்ல இருந்தது. பட் இட் ஹஸ் ஜஸ்ட் க்ளோஸ்டு அரௌண்ட் 200 பாயிண்ட் தான் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இது வந்து எக்ஸ்பெக்டட் மூவ் தான். இதுல ஒன்றும் நத்திங் இஸ் சர்ப்ரைசிங். புரியுது சார். என்னதான் நத்திங் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலும் 1% அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸுக்குலாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு அமௌண்டா தான் வந்து பார்க்கப்படுது சார். பட் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் இல்லை அப்படின்னாலுமே கூட பாயிண்ட்ஸ் பொறுத்தவரை இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியா இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் இல்லையா சார்? என்ன இருக்கு? பாயிண்ட்ஸ் ஏறும் அளவுக்கு மார்க்கெட் இப்படி ஒரு ரேலியா இருக்க முடியுமா சார்? இல்ல, ஐம் நாட் இன் தட் கேம்ப். பிகாஸ் அகைன் நீங்க சொல்ற மாதிரி வந்து 1% இஸ் a வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஃபார் ஒன் டே. பட் தட் இஸ் ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் ஏறினதை வச்சு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் எல்லாம் ஏறிச்சுன்னு சொல்ல முடியாது. சம் கேஷ் ஷேர்ஸ் ஹவ் கான் அப். அதர்வைஸ் இண்டெக்ஸ் பேஸ்டு ஷேர்ஸ் ஏறினதுனால இண்டெக்ஸ் ஏறி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஸ்டில் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஷேர் வந்து இன்னைக்கு பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காது. இல்ல சில ஷேர் மேபி 2-3% கூட ஏறி இருக்கும். ஸோ அதனால இண்டெக்ஸ் ஏறுறதை வச்சு இன்வெஸ்டர்ஸ்க்கு கெயின்னு சொல்லவே முடியாது எப்பயுமே. நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரேலி இஸ் ஒன்லி ஷார்ட் கவரிங் ரேலி என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஃப்ரம் 18,600 in 9 months ago we have been falling and we stopped at 15,200 because oil 130க்கு போச்சு. அங்கேருந்து it has corrected to 105 or 100. அது மாதிரி வந்து கமாடிட்டி ப்ரைஸஸும் இப்போ வீக்கெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷார்ட் கவரிங் வருது. ப்ளஸ்
ஒரு டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேர்ல்டு ஓவர் ஆல் த கரன்சிஸ் ஆர் வீக்கனிங். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் வந்து மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் இஸ் பவுன்சிங் பேக். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா வேர்ல்டு மார்க்கெட்டும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. பிகாஸ் எல்லா மார்க்கெட்டுமே டீப்பாக கரெக்ஷன் வந்தது. இன்ஃபேக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் வாஸ் ஒன்லி அபவுட் 16% ஃப்ரம் த டாப். வேறஸ் நிறைய மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 20% 30% வரைக்கும் இண்டெக்ஸே கரெக்டாக இருக்கு, இன்க்ளூடிங் நாஸ்டாக் விச் இஸ் டெக்னாலஜி பேஸ்டு இண்டெக்ஸ் இன் யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ அதனால இட்ஸ் ஒன்லி பேர் மார்க்கெட் ரேலின்னு தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் 18,600லேருந்து 15,200ங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3,200-400 பாயிண்ட்ஸ். ஸோ நார்மலாக ஒரு புல் பேக் இது மாதிரி ஸ்ட்ராங்காக வரும்போது இல்லை புல் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டைலில் எல்லாருக்கும் வந்து இட் வில் கிவ் ஃபீலிங் தட் பேர் மார்க்கெட் ஓவர் ஆயிடுத்து, பாட்டம் அவுட் ஆயிடுத்து, மார்க்கெட்டு இதுக்கு கீழே இறங்காது அப்படின்னு அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக ஒரு கவுண்டர் ரேலி கட்டாயம் வரும். ஸோ நார்மலாக இந்த ரேலி வந்து 50% ஆஃப் த ஃபால் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஸோ 3,400 பாயிண்ட் இறங்கினது இஸ் அங்கேருந்து 50%ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,700 பாயிண்ட். ஸோ 15,200 + 1,700 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 16,900. இந்த லெவல் வரைக்கும் புல் பேக் வந்தால் கூட பீப்புள் ஆர் ஸ்டில் சேயிங் தட் இது வந்து ஒரு புல் பேக் ரேலி இந்த பேர் மார்க்கெட் ஒன்லின்னு. பேர் மார்க்கெட்டே இல்லைன்னு பிலீவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஸ்டில் புல் மார்க்கெட்டில் இருக்கிற கரெக்ஷன் தான். இந்த 18,600லேருந்து இறங்கினது இஸ் ஒன்லி a கரெக்ஷன். பிகாஸ் 20% கூட நம்ம இறங்கல பீக்லேருந்து. அதனால இந்த கரெக்ஷன் முடிஞ்சுட்டு எக்கானமி இம்ப்ரூவ் ஆனாலோ அதர் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்தாலோ மார்க்கெட் ஃபர்தராக திருப்பி ஏற ஆரம்பிச்சு நியூ ஹையை தாண்டுங்கிறது நிறைய பேரோட ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ. அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி a ஸ்ட்ராங் புல் மார்க்கெட் ரேலி. அது பேர் மார்க்கெட் ரேலி 16,900 to 17,000 வரைக்கும் போகலாம். அங்கேருந்து திருப்பி கரெக்ஷன் தான் வரும். அந்த கரெக்ஷன் திருப்பி ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுமா இல்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இட் இஸ் ஒன்லி a பேர் மார்க்கெட் ரேலின்னு தான் என்னோட ஃபீலிங். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். காலர் ஒருத்தவங்க இணைந்து இருக்கீங்க. வணக்கம், பிசினஸ் எக்ஸ்பிரஸ். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் வெங்கட் சுப்ரமணியன். ஓகே சார், உங்க கேள்வியை கேட்கலாம். சார், இந்த ரேட்ல ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி 2 ஷேர் வாங்கலாமா? என்ன ரேட்? ஐடிசி இந்துஸ்தான் லீவர் கேட்குறாரு. ஓகே, இந்த 2 ஷேரும் வந்து பர்மனண்டா வந்து எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலையும் இருக்கலாம். இந்த 2 ஷேர் எல்லா போர்ட்ஃபோலியோலையும் இருக்க வேண்டிய ஷேர். இது எந்த ரேட்ல வாங்கணுங்கிறது நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் டிசைட் பண்ணோம். பிகாஸ் நல்ல கம்பெனி நம்ம வாங்கி கூட நிறைய டைம் வந்து 30%, 40%, 50% வரைக்கும் இறங்கியிருக்கு. ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும், டே டு டே யூஸ் பண்ணுற நம்ம ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட கம்பெனி வந்து என்ன ப்ரைஸில் வாங்குறோங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் சேயிங் இது ஹையஸ்ட், இது ஹை ப்ரைஸு, இதுக்கு கீழே ஏறும், இதுக்கு மேலே ஏறாதுன்னு சொல்லலை நான். பட் எந்த லெவலில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் இறங்கினா உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். இப்போ நேற்றுக்கு வந்து இந்துஸ்தான் ரிசல்ட் ஒரு குவார்டர்லி ரிசல்ட் சுமாராக இருக்கலாம், வால்யூம் க்ரோத் பெருசாக இல்லை. ஏன்னா வந்து ப்ரைஸஸ் ஏறி இருக்கிறதுனால சேல்ஸ் ரெவென்யூ இஸ் மோர். பட் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பேக்கேஜ் சைஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. 80 கிராம்ங்கிறது 72 கிராம் ஆயிருக்கு, 60 கிராம்ங்கிறது 52 கிராம் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து இம்பாக்ட் தெரியவே தெரியாது. ஏன்னா 8 கிராம் வந்து ஒரு டூத் பேஸ்ட்லயோ ஒரு சோப்லயோ குறைஞ்சா இதுல என்ன பெருசா ஆயிட போறதுங்கிறது. பட் 8 கிராம் 60 ரூபா இஸ் மோர் தேன் 10%. 10 கிராம் 80 ரூபா இஸ் மோர் தேன் 10%. ஸோ இதை வச்சு அவங்க வந்து வால்யூமை மெயின்டைன் பண்றாங்க, சேல்ஸை மெயின்டைன் பண்றாங்க. மார்ஜின்ஸ் எல்லாம் வந்து இன்டாக்டா இருக்கிற பட்சத்தில் ப்ராஃபிட்ஸ் மெயின்டைன் ஆகும். பட் பேசிக்காக இது 2 கம்பெனியுமே வந்து டே டு டே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற கம்பெனி. நீங்கள் வந்து 15 வருஷமா 20 வருஷமா பார்த்தீங்கன்னா அதே சோப்பு, அதே மேகி நூடுல்ஸு, அதே சாஸு அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பர்மனெண்ட்லி தே வில் பி இன் த பிஸ்னஸ் அண்ட் பர்மனெண்ட்லி தே வில் பி ஒன்லி இம்ப்ரூவிங். பட் ப்ரைஸை வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. 2000 வந்து ஐடி புல் மார்க்கெட் போது ஈவன் ஷேர்ஸ் லைக் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ்லாம் வந்து 50-60% மேலே இறங்குச்சு. They are all good companies and all these things. விப்ரோலாம் 80% இறங்குச்சு at one point. 2000 புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் அந்த பபுள் பர்ஸ்ட் ஆனப்ப. ஸோ இப்போ இது பபுள் ஏரியாவா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எந்த ப்ரைஸில் வாங்கினாலும் உங்களுக்கு இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும், நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு டிசைட் பண்ணி வாங்கலாம். பட் போத் ஆர் எக்ஸலண்ட் கம்பெனிஸ். போத் ஷுட் பி இன் எவரி இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ.
அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். சார் ஐடிசி வந்து 300 பாயிண்ட்ஸ் இன்னும் தாண்டாமே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ வந்து ஐடிசி அதனுடைய ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ போன்ற அதனுடைய அந்த பிராண்டுகளை எஃப்எம்சிஜி பிராண்டுகளை வந்து வெளிநாட்டு கொண்டு போறதா ஒரு தகவல் இருக்கே சார். சாரி, உனக்கு புரியல என் கேள்வி. ஐடிசி ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி இன்னும் 300 பாயிண்ட்ஸ் வந்து தாண்டாம திணறிட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அதனுடைய ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிராண்ட் இதை வந்து வெளிநாட்டு கொண்டு போறதா வந்து ஒரு தகவல் இருக்குங்களே சார். இல்லை, இது கண்டிப்பா இது வெளிநாட்டுக்கு போகும். ஏன்னா வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷனலி யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பிராண்ட் நேம் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க வந்து ஒரு நல்ல பிராண்டு, நல்ல ஹவுஸோட சப்போர்ட் இருந்தது என்னன்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க. அண்ட் மோர் இந்தியன் ஸ்டோர்ஸ் ஆர் ஓப்பன்ட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ வெதர் இட் இஸ் மிடில் ஈஸ்ட் ஆர் வெதர் இட் இஸ் யூஎஸ் ஆர் யூரோப், more and more Indian stores are used and more Indians are living there either temporarily or permanently. அதனால இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கன்சியூம் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிக். அதனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டெஃபினட்டா ஆக்டிவா சேல்ஸ் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே சார். ஸோ அடுத்த ஒரு காலர் ஒருத்தவங்க நேராங்க. வணக்கம், பிசினஸ் எக்ஸ்பிரஸ், யார் எங்கன்னு அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் சங்கரபாண்டியன் பேசுறேன், திருநெல்வேலியிலேருந்து. ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு 2 கொஸ்டின். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேதாந்தா நிறுவனத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 2019ல வந்து இண்டிவிஜுவல் ஷேரோட பிரைஸும் 2022 நடந்துட்டு இருக்கு. இப்போ உள்ள இண்டிவிஜுவல் ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு வழியா எந்த ஷேரோட இதுவும் குறையல. ஆனா நம்ம இப்போ எல்லாமே போக்கஸ் பண்றது வந்து நிப்டி, பேங்க் நிப்டி, இது ரெண்டும் தான், சென்செக்ஸ்ல தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா இப்போ டாலரையும் போக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்போதைக்கு நம்ம 4 நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ், டாலர், இந்த 4ல தான் நம்ம இன்வெஸ்டரோட போக்கஸ் இருக்கிறது இல்லையா. இண்டிவிஜுவல் ஷேர் பிரைஸ் வந்து எந்த விதத்துலயும் பாதிக்கல. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா உதாரணம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட பிரைஸ், டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் 22 வரைக்கும் இப்போ ரெகுலரா அதே பிரைஸ் தான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல இது வந்து எப்படி இதே நேரா நீடிச்சு ஃபியூச்சர்ல இன்னொரு நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 2000 வந்து நிப்டி வந்து தாண்டுமா? 2 கேள்வி மேடம். ஓகே சார். சாம்பசிவம் சார், ஃபர்ஸ்ட் வேதாந்தா பத்தி என்ன கேட்டீங்க? வேதாந்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு சார். ஏன்னா வேதாந்தாவோட ஃபியூச்சர் சாம்பசிவம் சார். எஸ். See, Vedanta is a very good company and அவங்க வந்து குரூப் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே அவங்க ஹோல்ட் பண்றாங்க and they are in minerals and metals business world over. அவங்களுக்கு வந்து lot of mining and commodity businesses இருக்கு. இப்போ ரீசெண்டா they have announced yesterday substantial dividend அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஷேர் 5-6% ஏறி இருக்கு. But as a company, it is definitely a very good company and has got huge potential. கமாடிட்டிங்கிறது பேசிக்காக வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டார். அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப புல்லிஷாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகி அதுக்கப்புறம் பேரிஷ் ஆகும். அது அகெயின் ஸோ பேரிஷ்லேருந்து புல்லிஷ் சைக்கிள் ஃபுல்லாக முடியறதுக்கு இட் வில் டேக் எனிவேர் பிட்வீன் 5 to 7 years. ஸோ அந்த மாதிரி செக்டாரில் அவங்க இருக்காங்க. ஸோ தட் வில் அஃபெக்ட் த ஷேர் ப்ரைஸ் ஆல்சோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 years back 3 years back it came even below 100 rupees. பட் இப்போ ரீசெண்டாக வந்து the share price went up to 400 rupees. இன்னைக்கு it is available at around 250 rupees. But company as such is a very good company and definitely you can hold on to the share. ரெண்டாவது நீங்கள் கேட்கறது வந்து இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஏறிட்டு தான் இருக்கு. பட் பீப்புள் ஆர் ஒன்லி லுக்கிங் அட் நிப்டி, பேங்க் நிப்டின்னு சொல்றீங்க. இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்றவங்க டிஃப்ரெண்ட், ட்ரேடிங் பண்றவங்க டிஃப்ரெண்ட். இப்போ மார்க்கெட்ல என்ன ஆகுறதுன்னா ட்ரேடிங் பண்றவங்க மோர் அண்ட் மோர் தே ஆர் இன்டு நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ். அதுலயும் அவங்களுக்கு என்ன அட்ராக்ஷன்னா வாரம் பணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எவ்ரி வீக் தெர் இஸ் எ செட்டில்மெண்ட், ஸோ எவ்ரி வீக் யூ கேன் மேக் மணி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் தட் ஈஸி as because in which case everybody will be coming to only Nifty and Bank Nifty. See, இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா மெயினா இப்போ பேங்க் நிப்டி நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒன்லி 12 ஷேர் தான் பேங்க் நிப்டியில இருக்கு.
அந்த 12 ஷேர்ல கிட்டத்தட்ட 5 ஷேர் மட்டுமே இட் இஸ் காட் அ வெயிட்டேஜ் ஆஃப் மோர் தென் 2/3. 65%க்கு மேல 5 ஷேர் மட்டும் மெயின்டைன் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது 2 ஷேரை பிரைஸ் புஷ் பண்ணாலோ பிரைஸ் புஷ் டவுன் பண்ணாலோ the index can be easily moved by 100-200 points. That will be little bit அது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம் நிஃப்டியில், பிகாஸ் நிஃப்டியில் 50 ஷேர் இருக்கு. so many sectors are there. இது பேங்கிங் செக்டார் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்து நீங்க வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கும். அது வந்து ஆப்போசிட்டாகவும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு செக்டார் ஷேர்ல தான் நீங்க ட்ரேட் பண்றீங்க. வேற நிஃப்டியில பண்ணும்போது 50 ஷேர் இருக்கு, ஒரு 5-6 செக்டார்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஸோ அன்னைக்கு ஒரு செக்டார் வீக்கா இருந்தா கூட ஒரு செக்டார் ஸ்ட்ராங்கா இருந்தா இட் வில் பேலன்ஸ் அவுட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ட்ரேடரா இன்வெஸ்டராங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். இல்லை ரெண்டும் ஒருத்தர் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்கிற கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு. பட் எந்த ப்ரைஸில் வாங்குறோங்கிறத யாருமே எக்ஸாக்டாக டிசைட் பண்ண முடியாது. வி கேனாட் கேட்ச் த பாட்டம்ங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வாங்கிட்டு சப்ஸ்டான்ஷியல் ப்ராஃபிட் இருந்தால் ஒன்று உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே அந்த மேனேஜ்மெண்ட் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா டு பி ஆன் த சேஃபர் சைட் 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஆர் 1/3 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பேலன்ஸை ஹோல்ட் பண்ணி லாங்கர் டேர்முக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடையோ இல்லை போன வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் எதையுமே நீங்கள் கிளியராக டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆன் டே டு டே பேசிஸ் ஏறுது. வேற நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணும்போது நேற்றுக்கு இன்னைக்கும் கம்பெனியில் எந்த சேஞ்சும் ஆக போகிறது இல்லை. அதே ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதே ப்ராடக்ட் விற்கிறாங்க, அதே மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நேற்றுக்கே வந்து ஒரு ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது, இன்றைக்கே 105 ரூபாயோ 95 ரூபாயோ இருக்குன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அது சேஞ்ச் ஆகுதே தவிர ஃபண்டமெண்டலில் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. அதனால ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் இஸ் மச் ஈஸி. கரெக்டான ஷேர் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ டவுன் சைட் ரிஸ்க்குங்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அது 6 மாசமோ 5 வருஷமோ 6 வருஷமோ வாட் எவர் டைம். ட்ரேடிங்கிறது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸ் ஏறிட்டே இருக்கும், ஐ மீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் ட்ரேடிங்குள்ளேயே வரணும். இல்லைன்னா ட்ரேடிங் இஸ் டு பி அவாய்டட் பை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் டிசைட் பண்ணுறவங்க ட்ரேடிங்கே வரக்கூடாது. ஓகே சார், கண்டிப்பா அந்த நேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிசினஸ் எக்ஸ்பிரஸ் நேர்ல நிகழ்ச்சி புதுயுகம் தொலைக்காட்சியில இத்தோடு நிறைவு பெறுது. புதுயுகம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ஆகியவற்றில் 5:15 மணி வரை நடைபெறும். ஆகையினால அதுல உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கேட்கலாம் நேர்களே. வெல்கம் பேக் டு அவர் ஷோ பிசினஸ் எக்ஸ்பிரஸ். நேர் ஒருத்தவங்க இணைந்திருக்கீங்க. வணக்கம், பிசினஸ் எக்ஸ்பிரஸ். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சந்திரமோகன் பேசுறேன். வணக்கம் சார். பாலக்காடுல இருந்து சந்திரமோகன் பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வியை கேட்கலாம். இந்த பிவிஎஸ் ரீசக்ரா டயர்ஸ் அலாட்மெண்ட்ல எனக்கு கிடைச்சது 150 ஷேர்ஸ். பிவிஎஸ் ரீசக்ரா டயர்ஸ். சார், இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா? கரெக்ட், கேட்டிருக்கேன். வேற இவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, இல்ல நான் தான் சார் பதில் சொன்னேன் இதுக்கு. அப்படியா? சாரி. ஆமா, நான் தான் பதில் சொன்னேன். நான் சொன்னேன் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்லாம் இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கறனால ஆட்டோமொபைல் ஆன்சிலரி கம்பெனிஸ் லைக் டயர், டியூப், எல்லா ஆக்சசரி கம்பெனிஸும் நல்லா ஏறும். டிவிஎஸ் இஸ் a குட் மேனேஜ்மெண்ட். பட் நீங்க 4000 ரூபாயில விற்காதவங்க எதுக்கு நீங்க 1800 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கணும்னு யோசிக்கிறீங்க. சோ உங்களுக்கு பண தேவை இருந்தால் ஒழிய நீங்க விற்க வேண்டாம், கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம்னு சொன்னேன் நான். ஓகே சார். ஓகே थैंक यू சார். ஓகே சார், விப்ரோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 21% ஏறி இருக்கு. அதே போல இப்போ பார்த்தோம் அப்படின்னா 412 விலைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 52 வீக்ஸ் லோ அளவுல தான் இருக்கு. இப்போ அதை வாங்கலாமா? இது குறித்து ஆக்சுவலி ஒரு யூடியூப்ல கேள்வி ரிசல்ட் வந்திருக்கு. சாரி, குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. 20% ப்ராஃபிட் லோன்னு பார்த்தேன் நான், லெஸ்ன்னு பார்த்தேன். அண்ட் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வாஸ் அரௌண்ட் 2900 crores. பட் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷோன் இஸ் ஒன்லி 2525 crores. ஸோ இட் இஸ் பிலோ த எஸ்டிமேட். ஒன்று
அஃப்கோர்ஸ் நம்ம டீடைல்ஸ் தான் பார்த்தா தான் தெரியும் why it is loan. There may be some extra provision, there may be some other particular reason or one time debit or whatever it is. But on the whole டெக்னாலஜி ஷேர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வீக் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ இந்த 2 வாரம் ஏறினதை வச்சு நம்ம டெக்னாலஜி ஷேர் வந்து டிசிஎஸ் வந்து 2900 வந்தது, 2950 வந்தது, இன்னைக்கு 3150 இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி ஷேர்ஸ் ஆர் ஸ்டில் இன் வெரி வீக் ட்ரெண்ட். ஸோ அந்த டவுன்ஃபால் இன்னும் கம்ப்ளீட் ஆனோம். டவுன்ஃபால்னா ப்ரைஸ் வைஸ் சம்டைம்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா கூட டைம் வைஸ் இட் வில் டேக் மோர் டைம் டு ஃபைண்ட் அ பாட்டம் அண்ட் தென் ஸ்டார்ட் கோயிங் அப். பிகாஸ் வந்து டெக்னாலஜி ஸ்பெண்டிங்கும் வேர்ல்டு ஓவர் கொஞ்சம் வந்து டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியன் கம்பெனிஸ் ஆர் ஹேவிங் லிட்டில் பிட் ஆஃப் tightness in getting new orders and new clients and all these things. And விப்ரோவோட சார்ட் ரீட் பண்ணனா டெக்னிக்கலி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபவுண்ட் அ பாட்டம். 360 375 வரைக்கும் வரலான்னு என்னோட ஃபீலிங். ஸோ அது வராமையும் போகலாம், ஐ மே பி ராங் ஆல்சோ. பட் வந்து இப்போ வாங்கறதுக்கு வந்து தேர் இஸ் நோ அர்ஜென்சி. நீங்கள் இன்னும் 3 மாதம் கழிச்சு பார்த்தா கூட இங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் 10 ரூபா தான் இருக்கும். ஸோ டைம் வைஸ் இட் மே பி கரெக்டிங். இல்லை ஏதாவது மார்க்கெட் ஷார்ப்பாக ஒன் மோர் ஃபால் வந்ததுன்னா இட் கேன் பிரேக் 400 அண்ட் கம் டவுன் டு 360 370 ரேஞ்சு. அப்போ வாங்கலாம் டெஃபினட்டாக விப்ரோ. ஓகே சார், 52 வீக்ஸ் லோன்றதுனால தான் அந்த கேள்வியை வச்சேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ மாதிரியே வந்து ஹெச்சிஎல் ரிசல்ட் வந்து மிகவும் ஃபிளாட்டாகவே இருக்கிறதா வந்து வெளியாயிருக்கு. அதே போல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 917 அளவில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ அதை வாங்கலாமான்னு ஒரு நேரத்தவங்க கேட்டிருக்காங்க சார். இல்லை அதான் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்தது, உங்களோட கான்ஃபிடன்ஸ் அந்த ப்ரமோட்டர்ஸை பொறுத்தது. இல்லை நிறைய பேர் வந்து ப்ரீவியஸாக அதே ஷேரில் வந்து தேவோட மேட் லாட் ஆஃப் மணி. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதை எப்பயுமே வந்து அந்த ஷேரை வச்சுக்கணும், இறங்கினா உடனே வாங்கணும், 1000 ரூபாயிலேருந்து 900 ருபீஸ் வந்தாலே அது இறங்கிட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ சோல்ட் யூ டெக்னாலஜி ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் வந்து வீக்காக தான் இருக்கு. அதனால வந்து வாங்குறதுல தப்பு இல்லை. பட் யூ மே நாட் பி ஏபிள் டு சி எனி சப்ஸ்டான்ஷியல் ரைஸ் இன் த நெக்ஸ்ட் 1 or 2 quarters. ஸோ இன்னைக்கு அதே தான், இன்னைக்கு வாங்கினாலும் சரி 2-3 மாதம் வாங்கினாலும் சரி அதே ப்ரைஸ் தான் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4-5%. ஸோ அதனால அவசரப்பட வேண்டாம். பட் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனின்னு சொன்னா நீங்க ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே சார், நேரத்தவங்க இணைந்திருக்காங்க. வணக்கம் பிசினஸ் எக்ஸ்பிரஸ், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம். இப்போ கரிவிசா பேங்க் 2 குவார்டர் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து 43 இருந்து 45 46 தான் இருக்கு. அது என்ன ஃபியூச்சர்ல ஏறுமா இல்ல எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எப்படி என்னங்கிறது விவரம் தெரியுமா? கரூர் வைசா பேங்க் ஒரு நல்ல பேங்க் சார். பட் மார்க்கெட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸுக்கும் கம்பெனி பர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸுக்கும் தேர் மே பி அ டிஃபரன்ஸ், டைம் லேக் இருக்கலாம். அது வந்து மார்க்கெட் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். இல்லை நிறைய புரோக்கரேஜ் ஹவுஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்க சொல்லாம இருக்கலாம். அதனால ஸ்டாக் ப்ரைஸஸ் டல்லா இருக்கும். பட் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி ஒர்த் பையிங் அட் 45 rupees. டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பிரைவேட் செக்டாரில் நான் வந்து டாப் ஷேர் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட 85 ரூபா இருந்தப்போ ஃபெடரல் பேங்க் சொன்னேன், இப்போ 105 ரூபா கிட்ட போயிருக்கு. தட் இஸ் அ வெரி குட் ஸ்மாலர் பிரைஸ்ல பிரைவேட் செக்டார் பேங்க் யூ கேன் பை அட் எவரி ஃபால். 75 ரூபா 80 ரூபாங்கிறது சாலிட் சப்போர்ட்டா இருக்கு. ஒருத்தருமே அங்கே வரும்போது அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி 95லேருந்து 105 ரூபா போயிடுது. ஸோ கரூர் வைசா பேங்க் பட் இஸ் a வெரி குட் பேங்க். உங்களுக்கு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் த கம்பெனி வித் த பேங்க் யூ கேன் டெஃபினெட்லி பை. எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு இதே பிரைஸ் இருக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு இது டபுளா இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் குட் வி ஹேவ் டு இன்வெஸ்ட் அண்ட் வெயிட். அது வந்து நம்மளுக்கு எப்போ பைசா கொடுக்குங்கிறது இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் இன் மார்க்கெட்ஸ் ஹேண்ட்ஸ். somebody has to buy in a big way so that the price moves up or some other positive news comes. நாளைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பெரிய பிரைவேட் செக்டார் பேங்க் வந்து கரூர் வைசா பேங்கை வாங்குறாங்க, அவங்க வந்து 60 ரூபாய்க்கு வாங்கலாம், 75 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வந்து என்னன்னா then it can shoot up to that level. அதர்வைஸ் ஆன் இட்ஸ் ஓன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக தான் ஏறும் மார்க்கெட்டு. இல்லை அடுத்த புல் மார்க்கெட் வரும்போது ஏறும். அது வந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு ஆகுமா, 12 மாதம் கழிச்சு ஆகுமா, 2 வருஷம் கழிச்சு ஆகுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஃப்ரம் ஹியர் ரிஸ்க் இஸ் வெரி லோ. 40 ரூபா கீழே வரதுக்கு சான்சஸ் ஆர் ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட் பண்ணனா யூ வில் நாட் லூஸ் மணி ஆன் தட். பட் எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்
சான்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஓகே சார். சார் இப்போ வந்து யூடியூப்ல ராமநாதன் பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ வந்து வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. நான் 29-30 ரூபாயிலேருந்து இந்த ஷேர் வந்து இட்ஸ் வெரி குட் பைன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அதுவும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் அப்கோர்ஸ் ஒன்று இஸ் பிரைவேட் செக்டார், இது பப்ளிக் செக்டார். பட் வேல்யூ வைஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு லாஸுக்கு இதுக்கெல்லாம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரெண்டுமே வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கு. அரௌண்ட் 30 rupees ரெண்டுமே இட்ஸ் அ குட் பை ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் பிஎன்பி. ஓகே சார். சார் பேங்க் நிஃப்டி வந்து பொதுவாகவே 300-400 ஏறிட்டே இருக்கணும் போது ஐடிஎஃப்சி அண்ட் கனரா பேங்க் இதனுடைய நிலைமை ஒன்றும் அப்படியே ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் மட்டும் அப்படியே பெருசா ஒன்றும் ஏற்றம் இல்லைங்களே சார்? அதான் சொல்றேன், பேங்க் நிஃப்டி ஏறுறதுங்கிறது இட் இஸ் ஒன்லி 12 shares are there in பேங்க் நிஃப்டி. அதுல வந்து 4-5 ஷேர் மட்டுமே இட் இஸ் ஹேவிங் வெயிட்டேஜ் ஆஃப் மோர் தென் 2/3 65%. அதுவே வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 34,500 இருந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 36,000 கிட்ட போயிருக்கு. ஆனா கூட போன 2 வாரத்துக்கு முன்னாடி HDFC பேங்க் 1,400 ரூபா போச்சு, இன்னைக்கும் 1,370 ரூபால தான் இருக்கு. ஸோ HDFC which has got maximum weightage in bank nifty அது வந்து ஏறல, ஆர் அந்த கான்ட்ரரி இறங்கியிருக்கு 2%. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டி has gone up by 1,500 points. இது பிகாஸ் கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் சப்ஸ்டன்ஷியலாக ஏறி. இண்டஸ்இண்ட் பேங்க் நடுவில் ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு பர்செப்ஷன் இருந்தது, அதனால தெர் வாஸ் அ ஷார்ட் ஃபால். ஏதோ வந்து எம்ப்ளாயி ஃப்ராட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு நியூஸ் வந்தது. பட் தே ஹவ் கிளாரிஃபைடு சம்திங். அதுக்கு அங்கே 800 ரூபா வந்தது அன்னைக்கு அந்த ப்ரைஸ் பேங்க். இன்னைக்கு இட் ஆல்மோஸ்ட் டச் 900 rupees. ஸோ அது மாதிரி இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து எல்லா ஷேரும் பேங்க் நிஃப்டியில் கிடையாது. ஸோ கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா கூட இந்த 4-5 நாள்ல மூட் அப் பை 5 to 8%. பட் பேங்க் நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வைஸ் நிறைய பேர் ட்ரேட் பண்றதுனால அவங்க டாப் 5 ஷேர்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அதுதான் 65% வெயிட்டேஜ் இருக்கு. அதனால பேங்க் நிஃப்டி ஏறினா எல்லா பேங்க் ஷேரும் ஏறணுங்கிறது கிடையாது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க் நிறைய பேங்க் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எஸ்பிஐ பாத்தீங்கன்னா 490, 494 இன்னைக்கு 510 வரைக்கும் போச்சு, which has got 10% weightage in பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வெயிட்டேஜ் இருக்கிற ஷேர் ஏறும்போது தான் அந்த இண்டெக்ஸ் ஏறும். ஓகே சார். சார் ஜஸ்ட் பிஃபோர் நம்ம வந்து ஐடி செக்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், குறிப்பா HCL அண்ட் விப்ரோ பத்தி பேசிட்டு இருந்தோம். அது சார்ந்த ஒரு கேள்விதான். என்ன அப்படின்னா ஐடி ஸ்டாக்குகளை பொறுத்த மட்டும் மார்க்கெட்ல இப்போது பல ஐடி கம்பெனிகள் ஸ்டாக்குகள் மல்டி இயர் ஆவரேஜ் வேல்யூவேஷனுக்கு க்ளோஸா இருக்கிறதா சொல்லப்படுதே சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? மல்டி இயர் ஆவரேஜ் வேல்யூவேஷனுக்கு க்ளோஸா இருக்கிறதா சொல்லப்படுதுங்களே சார்? See, the valuation, it is basically a perception about how the future will be. ஃபியூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. அதனால வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிறதுனால 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து ஃபியூச்சர் இஸ் நாட் அன்சர்டன் ஆர் நாட் கிளியர், அதனால வேல்யூவேஷன் ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து தெர் இஸ் அ பொட்டன்ஷியல். இது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து 20 இருக்கு, ஆனால் இந்த ஷேரோட பிஇ வந்து 12 தான் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் டு கோ அப்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் வந்து இது ஹாஃப் கிளாஸ் ஃபுல் ஆர் ஹாஃப் கிளாஸ் எம்டின்னு பார்க்குற மாதிரி தான். பார்க்குறவங்களோட பர்செப்ஷனை பொறுத்து தான் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி இஸ் டெஃபினெட்லி நாட் இன் அ பிக் அப் ட்ரெண்ட். இன்ஃபேக்ட் இட் இஸ் ஸ்டில் நாட் பாட்டமிங் அவுட் ஆர் இட் இஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் பாட்டமிங் அவுட் இந்த நெக்ஸ்ட் 3 months ஆர் 6 months. அதனால இப்போதைக்கு வேல்யூவேஷன் வில் நாட் ஃபிளேர் அப் சப்ஸ்டான்ஷியலி, ப்ரைசஸ் மே நாட் ஃபிளேர் அப் சப்ஸ்டான்ஷியலி. பட் வந்து டைம் வைஸோ ப்ரைஸ் வைஸோ இட் வில் டேக் 3 to 6 months. அண்ட் ப்ரைஸ் வைஸ் இன்னொரு ரவுண்டு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிக்குங்கிறது என்னோட ஃபீலிங். ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு சப்டியூடாக தான் இருக்கும். இட் வில் டேக் மோர் தேன் 6 months டு ரெக்கவர். ஓகே சார். சார் நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஐடி செக்டாரை பொறுத்த மட்டும் அது மிட் கேப்போ அல்லது லார்ஜ் கேப்போ இந்த 2 கீ செக்டாரும் அவைகளுக்குரிய ட்ராஜெக்டரிஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு. ஆனா இந்த இரண்டிலும் எந்தெந்த நிறுவன ஷேர்கள்ல கவனம் செலுத்தலாம், விளக்கமா சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. individual shares வந்து I'm not supposed to recommend because I'm not a SEBI registered advisor. But focus பண்றது சாரி சொல்லுங்க. ஃபோக்கஸ் பண்றத பத்தி சொல்லலாம் சார். இல்ல அதான் பேசிக்கா நீங்க என்ன பார்க்கணும்னா யூ ஹேவ் டு see at the future growth for next 2-3 yearsக்கு அவங்க ஆர்டர்ஸ் எப்படி இருக்கு, நியூ ஆர்டர்ஸ் வருதா என்னன்னு பார்க்கணும். பிளஸ் காஸ்ட் கட்டிங் எவ்வளோ பண்றாங்க, அவங்க அட்ரிஷன் ரேட், தட் இஸ் எம்ப்ளாயீஸ் who are leaving the company and new employees coming in, அது வந்து கண்ட்ரோல் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் which can improve the margin. ஏன்னா பிஸ்னஸ்
நியூ பிஸ்னஸஸ் வரல, இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸும் வந்து ரினியூவல் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ரினியூவல் போது அவங்க வந்து டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி மார்ஜின்ஸ் வில் பி இம்பேக்டட். அந்த இதை வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்டையோ படித்து இண்டஸ்ட்ரி செக்டார் வைஸ் ரிப்போர்ட்ஸ் புரோக்கரேஜஸ் கொடுப்பாங்க, அதை படித்து தான் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து தேர் ஆர் இனஃப் கம்பெனிஸ். நீங்கள் ஸ்டார்ட் அப் இல்லாமல் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஆர் த in IT sector where the downside seems to be very low because the prices have already corrected 50-60%. I am not talking about Mindtree or this thing because Mindtree la no வந்து small cap nu sonna kuda they are in big league and ultimately Mindtree will get merged with L&T technology or whatever it is. So I am talking about much lower priced companies like a Subex or various other small cap companies where the downside seems to be less because they have already fallen 50-75%. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கணும். பட் ஐடி செக்டார் வாங்குறதுக்கு அவசரப்பட வேண்டிய தேவையே இல்லை. அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ரீட்ரேட்டிங், பிரைஸ் வைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும், டைம் வைஸ் நிறைய கரெக்ஷன் இருக்கும். தட் இஸ் இட் வில் டேக்ஸ் 3 to 6 months or even 9 months for the prices to start recovering. நீ ரெக்கவரிங் போது வாங்கலாம். இன்னைக்கு வாங்கிட்டு 9 months அதே பிரைஸ் இருந்தால் யுவர் மணி இஸ் டெட் ஃபார் 6 months or 9 months. ஸோ ரெக்கவரியை பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து இந்த போன மாதத்துக்கு மேலே இந்த மாதம் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது, போன குவார்டர்லிக்கு மேலே இந்த மாதம் ட்ரேட் ஹையை தாண்டி எடுத்து அந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் தெரியும் போது யூ கேன் டெஃபினெட்லி பை. ஓகே சார். சார் இப்போ வந்து டாலர் நல்லா ஏறிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐடி செக்டார்ஸ்க்கு நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படின்னும் போது யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ஐடி செக்டார்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா இப்போதைக்கு, அல்லது நான் யூஎஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டைகாட்டமி எமங் வேரியஸ் இஷ்யூஸ். இப்போ நார்மலாக வந்து 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் பீக் அவுட் ஆகி கரெக்ஷன் வர மாதிரி இருக்கு. அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலர் ருபீஸ் சப்ஸ்டான்ஷியலி ரெக்கவர் ஆல்சோ, பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். அதே மாதிரி ஐடி செக்டர் நார்மலாக வந்து ₹1 டிப்ரிசியேஷன் வந்தாலே ருப்பியில் உடனே எல்லாருக்கும் ஐடி செக்டாருக்கு தான் பெனிஃபிட், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதனால ஐடி ஷேர்ஸ் வில் கோ. பட் இந்த 2 வாரம் 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ருப்பி வாஸ் கண்டினியூஸ்லி டிப்ரிஷியேட்டிங், பட் ஐடி ஷேர்ஸ் வேர் நாட் கோயிங் அப். இந்த 2 நாள் தான் ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் தே வேர் கமிங் டவுன். ஸோ இந்த மாதிரி அனாமலி சம்டைம்ஸ் நடக்கும் பிகாஸ் சம்படி இஸ் ட்ரைங் டு ப்ரீஎம்ப்ட் த மூவ் எதர் இந்த கரன்சி ஆர் இந்த ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ அது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரைஸ் போகாது, பட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட் இன் அ பீரியட் ஆஃப் 3-4 weeks ஆர் 6 weeks. இப்போ ஸோ வந்து டெஃபினட்டாக ருப்பி வந்து இப்போ ரெக்கவரி ஆனால் கூட 72 75 வாட் எவர் இஸ் ப்ரைஸ் ரெக்கவரி ஆனால் கூட தட் வில் பி த ப்ரைஸ். பிகாஸ் நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 66 ஐ மீன் 72ன்னு பார்த்தவங்க 75 ஸ்டில் 4-5% பெட்டர் ப்ரைஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும் பில்லிங்கில். ஸோ அதனால லாங் டேர்ம் டெஃபினெட்லி ஸ்லோலி ருப்பி வில் பி டிப்ரிஷியேட்டிங் அன்லெஸ் தெர் இஸ் எ சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச். இல்லை டாலர் இட் செல்ஃபே கொலாப்ஸ் ஆகி ருப்பி வந்து 40 ரூபாய்க்கு வந்தது, 50 ரூபாய்க்கு வந்தது. இல்லை இப்போ இந்தியா ரஷ்யா வந்து ருப்பி ட்ரேடு ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சே அனதர் 10-15 பெரிய கண்ட்ரிஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோ இந்தியா நம்ம இம்போர்ட் பண்ணுறவங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட கரன்சிஸ்லேயே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா தென் டாலர் வில் சப்ஸ்டான்ஷியலி கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் அவர் இது. பிகாஸ் இந்தியா வந்து இட்ஸ் சப்ஸ்டான்ஷியல் வால்யூம் கொடுக்குற கம்பெனி லைக் கண்ட்ரி லைக் சைனா ஆல்சோ. ஸோ அது மாதிரி 2 கண்ட்ரிஸ் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு சப்போர்ட் டாலர்னு சொன்னால் டாலர் மே லூஸ் சப்ஸ்டான்ஷியல் வேல்யூ, தென் வி கேன் ஈவன் திங்க் ஆஃப் ருப்பி ஹிட்டிங் 60-65 அண்ட் ஆல். பட் இப்போதைக்கு அந்த விசிபிலிட்டி தெரியல நம்மளுக்கு. பட் 80லேருந்து 75 வந்தாலே இட் வில் பி குவைட் அ ரெக்கவரி. பட் அது வந்து அல்டிமேட்டாக லாங் டேர்ம் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் தான் இருக்கும். கேட்கல உண்மை. என்னங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியல. அவன் கடைசி
இருக்கேன்.